நடிகர் ராகவா லாரன்ஸ். இவர் எப்பவுமே அவருடைய சினிமாக்கள்ல புதுமையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சினிமாக்கள்ல புதுமையை பண்ணியிருக்காரோ இல்லையோ, ரியல் லைஃப்ல கண்டிப்பா ஒரு பெரிய புதுமையை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வாழற தாய்க்காக ஒரு டெம்பிள் கட்டுறாரு அப்படின்னா அது ராகவா லாரன்ஸா தான் இருக்க முடியும். லாஸ்ட் சண்டே மதர்ஸ் டே வந்துச்சு. நம்ம எல்லாருமே நம்ம அம்மாக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்போம், கிஃப்ட் கொடுத்துருப்போம், நிறைய பண்ணியிருப்போம். ஆனால் லாரன்ஸ் ஒரு படி மேலே போயிட்டு தன்னோட அம்மாக்காக கோவிலே எழுப்பியிருக்காரு. அம்பத்தூரில் ரொம்ப சிம்பிளாக நடந்த இந்த ஒரு ஃபங்க்ஷனில் எல்லா தாய்க்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் வந்து பட்டாஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தமிழில் இயக்கி நடிக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அது என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டால், டோலிவுட்ல இப்போ வளர்ந்துட்டு வர்ற ஒரு நாயகன் தான் கல்யாண் ராம். இவர் நடித்த பட்டாஸ் திரைப்படம் வந்து 100 நாட்கள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தோட தமிழ் ரீமேக் உரிமையை நம்ம ஆர்பி சௌத்ரி சூப்பர் குட் ஃபிலிம் சார்பா வாங்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தை ராகவா லாரன்ஸ் தான் இயக்கி நடிப்பாரு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்தை ஜீவாக்காக தான் ஆர்பி சௌத்ரி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் அடிப்படுது. இது எதனாலன்னா, தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்க நம்ம ஜீவாக்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமையணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினதாக சொல்றாங்க. ஆனா இதுல எப்படி லாரன்ஸோட பேர் அடிப்படுது அப்படின்ற டவுட் உங்களை மாதிரி எனக்கும் இருக்கதான் செய்யுது. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.